ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம வீட்லேயே ஹனி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேக்கரியிலலாம் விற்பாங்கள்ல, மேலே ரெட் கலரில் கோகோனட்லாம் தூவி அந்த ரெசிப்பியை நம்ம வீட்லேயே இப்போ எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், இது எல்லாமே ஒரே கப்பில் தான் நம்ம அளந்து எடுக்கணும். இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். அந்த சுகர்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் கலந்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கோதுமை மாவு இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா கெட்டியாக நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா அந்த லம்ஸ் எதுவுமே படாமல் இப்போது பேக் பண்ணி எடுக்க போகிற ட்ரேயில் நம்ம ஆயில் சேர்த்துட்டு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற கேக் மாவை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க குக்கரில் நான் ரிங்கை போட்டுட்டு ஒரு 40 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி, கொஞ்சமாக தண்ணி அதை கரைக்கிறதுக்காக ஊற்றிட்டு ஒரு கொதி எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு சுகர் சிரப்பு. அதுக்கப்புறமா அந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வச்சோன்னா அதுவும் நல்லா வெந்துருச்சு. கத்தியை விட்டு பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு குச்சி வச்சுட்டு மேலே நல்லா ஓட்டை போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை ஊற்றிட்டு மேலே வந்து ஃப்ரூட் ஜாம் வச்சுருக்கோம், அதையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கரியிலலாம் அது மாதிரி தானே கொடுப்பாங்க. அதனால் அதை அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து கோகோனட்டு துருவி வச்சுருக்க கோகோனட்டை சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹனி கேக் ரெடி ஆகிடும். அண்ட் விஷிங் யூ ஏ வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.